ஆற்றல் அழிவு பெற உள்ளத்து அனல் பெருக சோலைப் பறவையெல்லாம் சூழ்ந்து பரவசமாய் காலை கடனில் கருத்தின்றி கேட்டிருக்க. குயில் பாடுறது எல்லாம் சொக்கி போய் கேட்டுருக்கு சொல்றார். இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, இன்னமுதை காற்றினிடை எங்கும் கலந்தது போல்கிறார். இன்னமுதை காற்றினிடை எங்கும் கலந்தது போல் மின்னல் சுவைதான் மெலிதாய் மிக இனிதாய். இன்பத்திற்கோர் எல்லை காணில் துன்பம் 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 நாதம் 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 நாதத்தேயோர் நலிவுண்டாயின் சேதம் சேதம் சேதம். அடுத்து தாளம் 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 தாளத்திற்கோர் தடையுண்டாயின் கூளம் 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 பண்ணே 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 பன்னிற்கேயோர் பழுதுண்டாயின் மண்ணே மண்ணே மண்ணே. குயில் பாட்டு பாரதியார் புதுச்சேரியில் இருக்கும் பொழுது எழுதின ஒரு அற்புதமான குறுங்காவியம். வேதாந்தமாக விரித்து பொருளுரைக்க யாதானும் சற்றே இடம் இருந்தார் சொல்லிடுவோன்ட்டு முடிச்சிருப்பார். அதுதான் அப்படிதான். அதில் என்ன கேரக்டர்ஸ்? ஒரு குரங்கு, ஒரு மாடு, ஒரு குயில், அப்புறம் நம்ம பாரதி. அந்த குயிலுக்கு காதலன்னா பாரதி. இதுதான். குரங்கு நாம தான், மாடு நாம தான். அப்புறம் நம்ம அந்த குயிலை காதலிக்கும் காதலனாக இருந்தா பழச்சோம். இதுதான் பாரதியார் அதில் வைக்கிற கருத்து. ஆமா, குரங்கு நம்ம தான். அதான் முதல்ல சொல். எனக்கு டக்குன்னு புரியறது தானே நாம சொல்ல. எதனால மனம் போனபடி போவது, அதுதான். அதனால தான் குரங்குங்கிறார். பாரதியாரே சொல்வார், ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய் அடுத்ததில் நில்லாமல் அடுத்தடுத்துலாவுவாய்ங்கிறார். மனசு எந்த ஒன்றை, எது நமக்கு துன்பமே தருமோ அந்த ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய், விட்டுவிடு என்பதை விடாமல், ஆமா, விடாமல் பிடிப்பாய். அடுத்ததில் நில்லாமல் அடுத்தடுத்துலாவுவாய். அடுத்ததுன்னா நெக்ஸ்ட்ன்றது அர்த்தம் இல்லை. நம்மை அடுத்தது, நம்மை அண்டி இருப்பது, நமக்கு அனுகூலமாக இருப்பது. அப்படியே செட்டில் ஆகலாம். ஒரு எக்ஸிபிஷன் போனோம்னா நமக்கு வேண்டிய பொருள் முதல் கடையிலே இருக்கும். வாங்குவோமா? நம்ம சுற்றணும், ஊரெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் அந்த முதல்ல பார்த்தோமே. இதுக்கு தான் கணவன்மார்களுக்கு இன்னைக்கு பெரிய மார்க் கொடுத்து அவங்களுக்கு மரியாதை செய்யணும். திரும்ப எல்லாம் அந்த முதல் கடையிலே கிடைக்கும். அடுத்ததில் இல்லாமல் அடுத்தடுத்துலாவுவாய்ப்பார். அதுதான் குரங்குனுடைய. இன்னொன்று மாடு, செக்கு மாடு. அது அப்படியே சுத்திட்டே ஒரே இடத்துல உழலுகின்ற தன்மை ஒன்றிலே. ஆமா, பேயாய் உழலும் சிறுவனமேங்கிறார். அதுதான் அப்படி உழண்டு கொண்டே இருப்பது. இது குயில் தான் நம்முடைய ஆன்மா. அது மேல நமக்கு அதை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை வரணும். பாரதியாருக்கு வந்துடுச்சு. அதில் பாரதியாரும் ஒரு கேரக்டர் இல்லை, அவருக்கு அந்த ஆசை வந்தது. இதில் இந்த இதுக்கு குயில் பாட்டு, குயிலி, குயிலின் கதை, குயிர்பாட்டு, இப்படி பலவிதமான பெயர்கள் இருந்தது. பாரதியார் என்னதான் பெயர் வச்சார் இதுக்குன்னு பார்த்தா, சீனி விஸ்வநாதன் ஐயா ஒரு கையெழுத்து பிரதியில் இருக்கு. பாரதியாருடைய கையெழுத்து பிரதியில் 1914-15 குயில் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. பாரதியார் குயில் பாட்டுன்னு கூட வைக்கல, குயில் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. 1914-15 கையெழுத்து பிரதி. ஒரே நேரத்தில் அவர் அதை எழுதி முடிக்கல, வெவ்வேறு காலகட்டமாக தான் அதை எழுதியிருக்கார். ஆனால் எப்படி ஹீ குட் சஸ்டைன் தட் இன்ஸ்பிரேஷனுங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஒரே மூச்சில் எழுதின மாதிரியே இருக்கும். தமிழில் முழுக்க முழுக்க அது கலிவெண்பான்னு சொல்லப்படுகின்ற ஒரு அரிய நடை, அரிய யாப்பு அதில் எழுதியிருக்கார். பிரமாதமாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் அவர் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணியிருக்கார் பாரதியார், இங்கிலீஷில். ரொம்ப பேருக்கு தெரியாது, அதுக்கு பேரே உண்டு, மை ஜேர்னல் ஆஃப் தாட்ஸ் அண்ட் டீட்ஸ் அப்படின்னு அவர் வச்சிருக்காரு பேர். அதில் லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட்னு எழுதியிருக்கார், போட்டு குயில்னு போட்டிருக்கார். லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட்னு போட்டு குயில் டு பி ஃபினிஷ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. அவ்வளோ இந்த தகவல்லாம் எவ்வளோ நமக்கு சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்க பாரதி அன்பர்கள். என்ன பாஸ்கர்? அப்படி இருக்கு. இந்த கையெழுத்து பிரதியில் ஒரு இசையை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார் பார்.
வேடர் வாராத விருந்து திருநாளில் பேடை குயில் ஒன்று பெட்புற ஓர் வான் கிளையில் வீற்றிருந்தே ஆண் குயில்கள் மேனி புலகமுற ஆற்றல் அழிவு பெற உள்ளத்து அனல் பெருக சோலைப் பறவையெல்லாம் சூழ்ந்து பரவசமாய் காலை கடனில் கருத்தின்றி கேட்டிருக்க. குயில் பாடுறத எல்லாம் சொக்கி போய் கேட்டுருக்கு சொல்றார். இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, இன்னமுதை காற்றினிடை எங்கும் கலந்தது போல்கிறார். இன்னமுதை காற்றினிடை எங்கும் கலந்தது போல் மின்னல் சுவைதான் மெலிதாய் மிக இனிதாய்கிறார். இது எங்கேருந்து வந்திருக்கு? ஷெல்லிட்டேருந்து வந்திருக்கு. மியூசிக் when soft voices die அப்படிமா ஷெல்லி. அது நிறுத்திடுவான். அது அடுத்த வரை அதுக்கு தொடர்பாக இருக்கு. மியூசிக் when soft voices die அப்படிமா. அதான் இன்னமுதை காற்றினிடை எங்கும் கலந்தது போல் மின்னற் சுவைதான் மெலிதாய் மிக இனிதாய் வந்து பரவுதல் போல் வானத்து மோகினியாள் இந்த உரு எய்தி தான் ஏற்றம் விளங்குதல் போல். இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, கோயிலினுடைய பாட்டு வானத்தில் இருக்கக்கூடிய மோகினிக்கு இந்த பாட்டு தான் உருவம்ங்கிறான். அது ஒரு உருவம் எடுத்தா எப்படி இருக்கும்? இந்த இசை தான் அதனுடைய உருவம்ங்கிறான். இந்த உரு எய்தித்தான் ஏற்றம் விளங்குதல் போல் இன்னிசை தீம்பாடல் இசைத்திருக்கும் விந்தைதனை முன்னி கவிதை வெறி மூண்டே நனவழிய பட்டப்பகலிலே பாவலர்க்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சியிலே கண்டேன் நான். நிகழ்ச்சியிலே கண்டேன் நான். பட்டப்பகலிலே பாவலர்க்கு தோன்றுவதாம் நெட்டை கனவு. எப்படி இருக்கு ஒரு கவிஞனுக்கு எப்படி கவிதை பிறக்கிறது, அப்ப அந்த மனநிலை எப்படி இருக்குன்றத இதோட அற்புதமா யாருமே இந்த கவிஞனும் சொல்லியிருக்க முடியாது இல்லையா? அப்போ இதுல ஒரு விதத்துல பார்த்தா இது காதல் கவிதை. குயிலில் அவனுக்கும் குயிலுக்கும் இருந்த காதல், அதை வச்சுதான் இந்த வேதாந்த கருத்து சொல்றான். காதலை பற்றி இவனுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, காதலினால் மானுடர்க்கு கலவி உண்டா, கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டா, கானம் உண்டா, சிற்பம் முதற் கலைகள் உண்டா, ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அத்தொன்றோ இவ்வுலக தலைமை இன்பம். என்ன ஒரு டிக்ளரேஷன் பாருங்க. அத்தொன்றோ இவ்வுலக தலைமை இன்பம். அடுத்தது பாருங்க, காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும். எப்படின்னா, கவலை போம் அதனாலே மரணம் பொய்யா. கவலை தான் மரணம்ங்கிறான் பாரு. கவலைப்படுதலே கடு நரகம் அப்படின்வான்ல. அதனால கவலை போம் அதனாலே மரணம் பொய்யா. எப்படி சொல்றான்? ஆதிசக்தி தன்னை உடம்பில் அரணும் கோத்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தினளை செல்வமெல்லாம் சுரந்தருளும் விழியாளை தெருவை மார்பில் மாதவனும் ஏந்தினான், வானோர்க்கேனும் மாதரின்பம் போல் பிரிதோர் இன்பம் உண்டோ, வானோர்க்கேனும் மாதரின்பம் போல் பிரிதோர் இன்பம் உண்டோ, காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். ஒரு பையன் எங்கேயும் சொல்லு உலகத்துல எனக்கு தெரிஞ்ச எந்த கவிஞன்னு இது சொல்ல. காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். இப்ப அப்படி என்ன பாடி தந்த குயில் அப்படின்னா, காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 இல்லையா? காதல் போயிடுச்சுன்னா அப்புறம் வாழுற வாழ்க்கை செத்த வாழ்க்கை இல்லையா? லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிவிங். லைவ்லி எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் லிவிங். அந்த லைவ்லினஸ் இல்லாத போயிடும் காதல் இல்லைன்னா. அது மாதிரி அது பாரு, இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறான் பாருங்க. இன்பம் இன்பம் இன்பம். அந்த இன்பம் எப்போ துன்பம் ஆகுது? இன்பம் முடிஞ்சு போனப்புறம் இல்லை. இன்பத்திற்கோர் எல்லை காணின் துன்பம் துன்பம் துன்பம். when you fix a limitation for happiness, அப்போ அது துன்பமாகிறது. அப்போ என்ன செய்யணும்? காரணம் இல்லாத இன்பம் போகணும் நமக்கு. காரணம் இருந்தால் அதுக்கு ஒரு வரம்பு வந்துடும், ஒரு லிமிட்டேஷன் வந்துடும். காரணம் இல்லாத மகிழ்ச்சி ஆனந்தமாக uninvited joy. uninvited joy. ஆமா, அது மாதிரி எதையும் சாராமல் ஒன்றை சார்ந்து இருந்தோமானா அந்த இன்பம் நிலைக்காது. அதுக்கு ஒரு ஆயுஷ் வந்துடும். எதற்கு ஆயுஷ் உண்டோ அதற்கு பிணி உண்டு, மரணமும் உண்டு. அதனால அது காரணமற்ற கருணை என்பது கடவுளின் இயல்பானால், காரணமற்ற களிப்பு என்பதே மனிதனுடைய சாதனையாக இருக்கும். அதுதான் மனிதனுடைய சாதனையாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு பாட்டு. இப்போ அது நமக்கு ராஜ்குமார் பாரதி பாடுவார். அதுக்கு ஒரு குறிப்பு வச்சிருக்காரு.
பாரதியார் சங்கராபரணம் ஏகதாளம் போட்டு சந்த பேதங்களுக்கு தக்கபடி மாற்றிக்கொள்கன்னு. ஒரு சந்த பேதமும் இல்லை, ஒரே சந்தத்துல தான் இருக்கு. சாகரி மகரி பாப்பா பாப்பா மாமா மாமா ரேக ரிகமம்மா. இதுதான் பாரதியார். சாகரி மகரி பாப்பா பாப்பா மாமா மாமா ரேக ரிகமம்மா. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். அருளேயானல் ஒளியே ஒளி போமாயின் இருளே இருளே இருளே. இன்பம் 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 இன்பத்திற்கோர் எல்லை காணில் துன்பம் துன்பம் துன்பம். நாதம் 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 நாதத்தேயோர் நலிவுண்டாயின் சேதம் சேதம் சேதம். அடுத்து கேள்வி. தாளம் 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 தாளத்திற்கோர் தடையுண்டாயின் கூளம் கூளம் கூளம். பண்ணே 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 பண்ணிற்கேயோர் பழுதுண்டாயின் மண்ணே மண்ணே மண்ணே. கூடல் 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 கூடி பின்னே குமரன் போயும் வாடல் வாடல் வாடல். குடலே 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 குழலிற்கீரல் கூடும் காலை விழலே விழலே விழலே. இந்த சரண் சாகரி மகரி பாப்பா பாப்பா மாமா மாமா ரேக திகமம். எப்படி ஒரு நோட் போட்டு தாரன் தாரம் தாரம் தத்த தத்த நந்தன் தாரன் தரரன் தாரம். அது ஒரு அழகான மெட்டு. 1914-15 எங்கேயோ வெளியில வர முடியாம சிக்கி பல இன்னல்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல இப்படி ஒரு பாட்டு, இப்படி ஒரு மெட்டு அவனுக்கு எப்படிதான் தோணுமோ? இப்ப சொல்லுங்க, இப்ப ராஜ்குமார் பாரதி இல்லைன்னா இதை யாரு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க? நம்ம அந்த 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 வாழ்ந்த காலத்துக்கே போயிட்டோம்ல. இந்த 1914-15 இந்த பாட்டு பிறந்த தருணத்துக்கே நம்ம போயிட்டோமே. அது யாரு நமக்கு காட்டுவாங்க?